Hi guys, a very good evening. A very good evening to all of you pa. So நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா SSC ல நமக்கு MTS ன்றது 10th vacancy ஓட இருக்கு. 10th பாஸ் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி SBI ன்னு வரப்போ எதுல பாத்தீங்கன்னா கீழ இருக்குது நம்ம என்ன சொல்லலாம் SBI clerkக்கான போஸ்ட்னு சொல்லலாம். சோ இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் எது பெட்டர் எது வந்து நம்ம சூஸ் பண்ணனும் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் இந்த ஒரு செஷன்ல பார்க்கலாம். சோ SSC MTS versus SSC SBI clerk ன்னு சொல்லலாம் சரிங்களா ஓகேப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா சரி ஓகே இல்ல எண்ட்ல QR கோட் ஒன்று வச்சிருந்தேன் கோடே காணுமா அதான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஓகே ஸோ SSC MTS வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்றவங்க நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3ல இருக்கும் ஓகேங்களா அக்ராஸ் இந்தியா எங்கே வேணா இருக்கும் பட் மோஸ்ட்லி நம்ம சொந்த ஊர் பக்கத்துலேயே தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா 95% ஓகே இதுவே SBI clerkனு பார்க்கும்போது ஜூனியர் அசோசியேட் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து கஸ்டமர் சப்போர்ட் இது வந்து SBIல உங்களுக்கு வேலை இருக்கும் இது வந்து SBI தனியா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் சரிங்களா இது வந்து கிளரிக்கல் இதுல இருக்கும் எல்லா பிரான்ச்லயும் கிளரிக்கல் ஜாப் இருப்பாங்க இல்லையா அவங்களோட எக்ஸாம் தான் இது சரிங்களா ஓகே ஸோ SSC MTSக்கும் SBI clerkக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க இவங்க SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே தனியா ரெக்ரூட்மெண்ட் நடத்துவாங்க ஸோ இது வந்து நேஷனல் ரெண்டுமே நேஷனல் லெவல் தான் இதில் பார்த்தீங்கன்னா MTSல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா வேலை கன்ஃபார்ம் ஆனால் SBI clerkல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 லெவல் இருக்குது சரிங்களா ஸோ இதில் பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இதில் பேப்பர் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவா மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ்லாம் இருக்காதுப்பா சரிங்களா வெறும் அப்ஜெக்டிவ் தான் ஓகேங்களா டன் அடுத்து ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு SSC MTS பொறுத்த வரைக்கும் 18 to 25 இயர்ஸ் இருக்கணும் சரிங்களா 18 to 25 இயர்ஸ் இருக்கணும் 10th பாஸ் ஆயிருந்தா போதும் சரிங்களா என்ன சொல்றாங்க 10th பாஸ் ஆயிருந்தா போதுன்றாங்க இதுவே SBI clerk அப்படின்னா பார்த்தீங்கன்னா 20 to 28 இயர்ஸ் இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும் ஸோ 18 to 25 இது பார்த்தீங்கன்னா 20 to 28 இது 10th பாஸ் இது கிராஜுவேஷன் சரிங்களா ஸோ எந்த ஸ்ட்ரீமில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே பிரச்சனை இல்லை ஸோ SBI clerkக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வேணும் ஆனால் SBI clerkல பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஓகே டன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ SSC MTS பொறுத்த வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும் ஆப்டிடியூட் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் 4 ஈச் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் 25 இல்லை ஈச் 25 இல்லை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்டியூட் ரீசனிங்கும் என்னவா இருக்கும் குவாலிஃபைங்காக இருக்கும் சரிங்களா ஆப்டியூட் ரீசனிங்கும் என்னது குவாலிஃபைங் நேச்சர்னு சொல்லியாச்சு ஸோ இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஸோ 150 சரிங்களா 75 மார்க்ஸ் ஈச் ஸோ 25 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் ஸோ 150 மார்க்ஸ் ஈச் கொஷனுக்கு என்னது 3 மார்க்ஸ் ஓகேங்களா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது இது ரெண்டுத்துல நெகட்டிவ் இல்லை இது வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான் சரிங்களா ஸோ இது கொஞ்சம் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் SBI clerk கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே டன் SBI clerkல பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 இருக்கா ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டி 3 தான் இது 30 35 இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா ரீசெண்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க ரீசெண்டாக இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க மெயின்ஸ்னு வரும்போது இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டி ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற இந்த ஒரு டாபிக் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் ஆகும் சரிங்களா ஸோ எக்ஸாம் லெவலில் பார்க்கும்போது ஒரே ஒரு எக்ஸாம் தான் கிளியர் பண்ணிட முடியும் ஈஸி தான் சொல்லும் போது எக்ஸாம் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நம்ம என்னது MTSக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு கேட்டகரியிலையும் எது பெஸ்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா syllabus comparison ஓகேங்களா சிமிலர் டாபிக்ஸ் ரெண்டுமே என்னென்ன இருக்குன்னா இங்கிலீஷ் கிராமர் ரெண்டுத்துக்குமே சேம்
ரீசனிங் ரெண்டுத்துக்குமே சேம், அரித்மெட்டிக் பேசிக் அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம், எஸ்எஸ்சிக்கும் சரி எஸ்பிஐ கிளர்க்குக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேம். சரிங்களா? ஆனால் எஸ்பிஐ கிளர்க்கில் என்ன இருக்கும், என்ன இது இருக்குன்னா பேங்கிங் அவேர்னஸ்ன்றது எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் இது ஆப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அரித்மெட்டிக் இருந்தாலுமே கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். இதே எம்டிஎஸ் போனீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. இதில் பேங்கிங் அவேர்னஸ் கேட்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒன்று தான் நமக்கு வித்தியாசம். சரிங்களா? இது ஒன்று தான் வித்தியாசம், அது வேற எதுவும் மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, நமக்கு எம்டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இதில் ஆப்டிடியூட்ல அட்வான்ஸ் மேக்ஸும் கிடையாது. சரிங்களா? ரெண்டுத்துக்குமே பேசிக் அரித்மெட்டிக் தான் இருக்கும். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பேசிக் டு மாடரேட் லெவல் தான் இருக்கும். 10th கிராஜுவேட்ஸ் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எஸ்பிஐ கிளர்க் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட் டு ஹையாக இருக்கும். எஸ்பிஐனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஆப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, salary and perks பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல லெவல் 1 பே இருக்கும். சரிங்களா? ட்ராவல் அலவன்ஸ் இருக்கும், டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால என்னது நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வேலையாக இருக்கும். சரிங்களா? இதே எஸ்பிஐ கிளர்க் பார்த்தீங்கன்னா பேசிக் இருக்கும், டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும், ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் மற்ற அலவன்சஸுமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேங்க் ஜாப் பெனிஃபிட்ஸும் இருக்கும் அப்படின்றாங்க. ப்ரமோஷனல் ப்ராஸ்பெக்ட்ஸும் நமக்கு என்னது அடுத்தடுத்து டக்குன்னு ப்ரமோஷன்ஸ் வாங்கி நம்மளால போக முடியும். ஸோ எம்டிஎஸ்லேருந்து ப்ரமோஷன் வாங்க முடியாதுன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அவ்வளோ டைம் எடுக்காது, டக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரமோஷனில் போக முடியும். ஸோ சேலரி அண்ட் பெர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு தான் பெட்டர் சேலரி அண்ட் பெட்டர் பெர்க்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அடுத்து ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் சப்போர்ட்டு, ஃபீல்டு டியூட்டிஸு சம்டைம்ஸ் இருக்கும், போயே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது, கிளரிக்கல் டாஸ்க். ஓகேங்களா? அதே எஸ்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், கேஷ் ஹேண்டலிங் இருக்கும், பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் வின்னர்னு சொல்கிறாங்க, ஏன்னா ப்ரொஃபஷனல் ஜாப் ப்ரொஃபைலுக்காக. பட் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நிறைய ஓடிட்டேன் மேம், எனக்கு இதுக்கு மேலே ஓட தேவையில்லை, நான் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு யாரும் எதுவும் பொறுப்பும் கொடுக்க தேவையில்லை, நான் நிறைய பொறுப்புலாம் எடுத்து பண்ண வேணாம், நான் எதுவுமே செய்ய அவ்வளோலாம் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எம்டிஎஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை மேம், ஐம் ரெடி டு ஒர்க், ஐம் ரெடி டு டூ எவ்ரி திங் ஃபார் த ஜாப், எனக்கு இன்னும் இந்த ஜாப் வந்து என்னை இன்னும் மேலே தூக்கி விடும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஜாப்க்காக நான் எது பண்ணாலும் நான் எதுனாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்ன்றதை சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கரியர் க்ரோத் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ப்ரமோஷன்ஸ் தான், என்ட்ரி லெவல் தான். சரிங்களா? ஆனால் எஸ்பிஐ கிளர்க் பார்த்தீங்கன்னா கிளர்க்லேருந்து ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு டக்குன்னு போக முடியும் அண்ட் ஹை க்ரோத் பொட்டென்ஷியலும் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் கரியர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க் தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் அடுத்தடுத்து போகிறதுக்கு டைம் எடுக்கும், எஸ்பிஐயில் அவ்வளோ டைம் எடுக்காது, கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ டைம் எடுக்காது. சரிங்களா? ஓகே, எக்ஸாம் ஃப்ரீக்வன்சி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இயர் தான், எஸ்பிஐ கிளர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இயர் தான் நடக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணும், பிளான் ஒழுங்காக பார்த்து பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு என்ன பண்ணணும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை, டெய்லி ஜென்ரல் நாலேஜ்ன்றதை நீங்கள் படித்தே ஆகணும். சரிங்களா? ரீசனிங்க்கெலாம் வீக்லி மார்க் டெஸ்ட் போட்டே ஆகணும். மார்க் டெஸ்ட் போட தான் என்னது நமக்கு ஸ்பீடு வரும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து பேசிக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே எஸ்பிஐ கிளர்க் போனீங்க அப்படின்னா நமக்கு பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்னன்னா ஆப்டி வந்து கொஞ்சம் வேகமாக போடுற மாதிரி, டிஐலாம் பேஸ் பண்ணி வேகமாக போடுற மாதிரி நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். இங்கிலீஷ் ப்ளஸ் டிஐ தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும், ஏன்னா அதுதான் நமக்கு ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் டிப்ஸை எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா அது ரெண்டு தான் நமக்கு மேஜர் எக்ஸாம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் படிச்சிங்க அப்படின்னா, இங்கிலீஷில் நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, இதுவே எஸ்பிஐ கிளர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிலையும் ரீசனிங்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா அது டைம் கன்சியூமிங்கான பார்ட்டாக இருக்கும். அப்போ அது கொஞ்சம் வேகமாக போடுற மாதிரி இருக்கும். டெய்லி மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ எம்டிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துடலாமா? எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஈஸி, அவ்வளோ டைம் எடுத்துக்காது இது சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு. கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பே அந்த லெவலுக்கு இருக்காது, இது என்ட்ரி லெவல் ஜாப் தான் அப்படி சொல்கிறாங்க.
இதுவே எஸ்பிஐ கிளர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான சேலரியாக இருக்கும். அதை எம்டிஎஸை கம்பேர் பண்ணுறப்போ கரியர் க்ரோத்தும் டக்கு டக்குன்னு மேலே போகும். கான்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் டிகிரி அவசியம். எம்டிஎஸ்ல 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஓகேங்களா? சரி, யார் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸை சூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 10th பாஸ் ஆகிடுச்சு அல்லது இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். உடனே டக்குன்னு எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், டைம் எடுக்கக்கூடாது, டக்குன்னு ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகணும்னா நீங்கள் எம்டிஎஸ் எடுக்கலாம். எஸ்பிஐ கிளர்க் எப்போ எடுக்கலாம்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பேங்கிங் கரியரில் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், பேங்கிங் ஃபீல்டில் ஒரு ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாபாக வேணும், அதே சமயத்தில் நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது எஸ்பிஐ கிளர்க்குக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கலாம். ஸோ எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும், நம்மளோட எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரெண்டுமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல செட்டில்மெண்ட், நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் தான். சரிங்களா? பட் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதை விட அட் 24/7 எங்கள் டீமோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியராக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்குது. அதாவது நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட் 24/7 மொபைல் ஆப்பில் ஒரு ஸ்பெஷல் வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி 2026 எக்ஸாம்ஸில் என்னென்னலாம் வருது, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? பேங்கிங் ஆஸ்பிரண்ட் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு செஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் அடுத்து நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய நமக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்சை வாங்கிக்கலாம். மேம் ஃபவுண்டேஷனில் எம்டிஎஸ் ஃபுல்லாக எம்டிஎஸ்க்கானது மட்டும் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா, எம்டிஎஸ் விட சிஜிஎலுக்கு இருக்கிறதே வரும். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேன்மை 3.0 அப்படின்ற இந்த ஒரு பேட்ச் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய எஸ்எஸ்சிக்கான ஒரு ட்ரீமை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 3700 சொல்கிறாங்க. பட் இப்போ நமக்கு ஆஃபர் கோடு, சரிங்களா, நமக்கு என்ன போயிட்டுருக்கு, ஆஃபர் போயிட்டுருக்கா, நியூ இயர் ஆஃபர்லாம் வேறு இருக்கா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. என்னென்னா Y350. சரிங்களா? Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees ரெடியூஸ் ஆகும். ஸோ 2700க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய எஸ்எஸ்சிக்கான பேட்சஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் எஸ்பிஐ தான் ஃபோக்கஸாக இருக்கேன், எனக்கு எஸ்பிஐ தான் முக்கியம், பேங்கிங் ஃபீல்டில் தான் நான் போகலான்னு இருக்கேன், எனக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அதில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்பில் போயிட்டு தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கிங் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஓரியன்டான சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் என்ன பண்ணலாம், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3599 சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 1000 rupees கம்மியாகும். அகைன் என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 971 rupees நமக்கு ரெடியூஸ் ஆகும். 2600க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேங்கிங் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் கோர்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம அட் 24/7 ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிஎன் மெகா பேக் ஹோல்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ டிஎன் மெகா பேக்கில் பார்த்தீங்கன்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதுலேயுமே 1900 rupees ஐ திங்க் ஸோ, சரிங்களா, கம்மியாகும். ஸோ 5000 சம்திங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய டிஎன் மெகா பேக் வாங்கிக்கலாம். ஸோ அது இண்டிவிஜுவல் பேட்சஸை விட ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ, உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அ வெரி ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம். பாய்.